தம்பி சின்ன தம்பி தூங்கி எந்திரிச்சிட்டாங்க கைஸ். பாருங்கள் இப்படி தான் தம்பிக்கு வந்து தலை சீவி நல்லா பொட்டு வச்சு விட்டேன். தூங்கி எந்திரிச்சவனே பெரியவன் தூங்குறான். தூங்கி எந்திரிச்சுன்னா டீ கேட்பான். சரி இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்ன விளாக்குனா இன்றைக்கி நம்ம வந்து என்ன விளாக்கு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் விளாக்கு தான் கைஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட்டு முடிக்க ஈவினிங் விளாக்னா நைட் விளாக். நைட்லேருந்து நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் இதெல்லாம் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வரப்போகுது. அப்புறம் வந்து தம்பி வந்து எந்திரிச்ச உடனே டீ கேட்பான். அதனால் நம்ம வந்து டீ போடலாம். இப்போது ஒரு சில கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மழை வர மாதிரி இருக்குது. வெயில் அடிக்குது, மழை வருது. பார்க்கலாம் மழை வருதா என்னன்னு. இப்போ நைட்டில் வீட்டில் பால் பவுடர் இல்லைங்களா, அதனால் கடைக்கு போயிட்டு வந்தேன். பால் பவுடர் வாங்கிட்டு வந்தேன். என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு காமிக்கிறீங்க. என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னா பால் பவுட்ரு ஒன்று 10 ரூபா. அது டீ போடணும்ல, அதனால் பால் பவுட்ரு இல்லை, அதனால் பால் பவுட்ரு. அப்புறம் வந்து டீ கூட கொஞ்சம் நல்லா மணக்குன்னு சொல்லிட்டு இலாச்சினா இது பேர் தமிழில் என்னதுன்னா, இங்கே ஒடிசா வந்து இலாச்சின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து மறந்து போச்சு. தமிழ்நாடு போய் ரொம்ப நாள் ஆச்சுங்களா. இதெல்லாம் வாங்கி இலாச்சி தான் தமிழ்நாடு இலாச்சி. இது ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் வந்து தம்பிக்கு கொஞ்சம் சளி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு, அதனால் வந்து பெப்பர் பவுட்ரு வாங்கிட்டு வந்தேன். மிளகுத்தூள் இது வந்து டீயில் கொஞ்சோன்னு ஆட் பண்ணால் காரமாக இருக்குங்களா, இஞ்சி இதெல்லாம் போட்டால் காரமாக இருக்கும், அதனால். அப்புறம் தம்பிக்கு இந்த அப்பள பாக்கெட் 2 வாங்கிட்டு வந்தேன் கைஸ். அப்புறம் லேஸ் பாக்கெட் இவ்வளோ தான் கைஸ் வாங்கிட்டு வந்தேன். டைம் பாருங்கள் 4:30 ஆக போகுது. தம்பி வந்து 5 மணிக்கு எந்திரிச்சிடுவாங்க கைஸ், பெரிய தம்பி. அதுக்குள்ளே நம்ம டீ ரெடி பண்ணி வச்சிடலாம். டீ ரெடி ஆயிடுச்சுங்க கைஸ். பாருங்கள் நல்லா கோச்சு வரப்போகுது. ரெடி ஆயிடுச்சு. தம்பி எந்திரிச்சிட்டாங்க கைஸ். ஹாய் கோர்த்தி யாஸ்வின். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்னென்னா இது வருங்க டீ போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பன்னு எனக்கு. இது வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு பொரி மிச்சர். தம்பிக்கு வந்து பிஸ்கட், ஹாப்பி பிஸ்கட். இவ்வளோ தான் கைஸ் எங்கள் வீட்டில். தம்பி டீ குடிச்சு முடிச்சவொடனே பாருங்கள் இப்படி விளாண்டுட்டு இருக்காங்க. ஏமான் அஸ்வின் ஹாய் குயிதே. கொஞ்ச நேரம் இப்படி தான் கைஸ் டீ குடிச்சு முடிச்சோடனே அப்படியே கொஞ்சம் நேரம் தம்பி விளையாட வச்சுட்டு அப்புறமா தான் வந்து 7 மணி போல் தான் வேலை ஸ்டார்ட் பண்ணணும். அது முன்னாடி கொஞ்சம் நேரம் தம்பி விளையாண்டுட்டு இருக்காங்க. நடக்கிற மாதிரிங்க இப்படி. இந்த சேலை வந்து சாதத்துக்கு உழ வச்சுருக்கேன் கைஸ். உழ காஞ்ச உடனே நம்ம அரிசி போடலாம். இப்போ நான் என்ன குழம்பு செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து காமிக்கிறேன் பாருங்கள். அரிசி கழுவி போட்டு விட்டேன் கைஸ். பாருங்கள் இன்றைக்கி வந்து சோயா குழம்பு தான் கைஸ். பெரிய சோயாவை ஊற வச்சுருக்கேன். இந்த சோயா கூட என்ன சேர்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு தான் கைஸ். பாருங்கள் கழுவி நல்லா வச்சுருக்கேன். கழுவி இது வந்து குக்கரில் வேக வச்சு விட போகிறேன். விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு வெந்துருச்சா இல்லையான்னு கத்தியில் நான் குத்தி பார்க்க போகிறேன் கைஸ். உள்ளே போயிடுச்சு பார்த்தீங்களா எப்படி வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. அப்புறம் சோயாவும் வந்து ஊறிடுச்சு, எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தண்ணி புழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் சோயாவை. இப்போ வந்து குழம்பு வைக்கிறதுக்கு மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் கைஸ். என்னென்ன போட்டு அரைச்சி வச்சுருக்கேன்னா ஜீரகம், பூண்டு, இஞ்சி, பட்டை வத்தை, வெங்காயம், பச்சை வெங்காயம் இதை போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் கைஸ். இங்கே பாருங்கள் கைஸ், சோயா உருளைக்கிழங்கு போட்டு மசாலா கூட நல்லா கிண்டிகிட்டு இருக்கேன். பாருங்கள் தக்காளியெல்லாம் போட்டு இது வந்து நல்லா கிண்டி வந்துருச்சு நல்லா. இதை வந்து தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டால் குழம்பு ரெடி ஆயிரும் கைஸ். நான் வந்து பொரின்னு சொல்லியிருந்தேங்களேங்க கைஸ், அதான் இந்த பொரி. இது வந்து உளுந்தில் செய்வாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் மாமியார் கொடுத்து விட்ருந்தாங்க இந்த பொரியை. இதை தான் வந்து இன்றைக்கி வந்து நான் செய்ய போகிறேன். இப்படி தான் கைஸ் இருக்கும் பொரி. நல்லா பார்த்துக்கோங்க. பொரி பாருங்கள் கைஸ் எப்படி ப்ரை பண்ணியிருக்கேன்னு. இப்படி தான் ப்ரை பண்ணுவாங்க. டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். தக்காளி, பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா ப்ரை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு பாருங்கள். சுட சுட சாதம், சோயா உருளைக்கிழங்கு குழம்பு, அப்புறம் வந்து அந்த பொரி சொன்னீங்களா கைஸ், அந்த பொரி. அப்புறம் வந்து இது வந்து எலுமிச்சம்பழம் ஊறுகாய், அப்புறம் வந்து வெங்காயம். இவ்வளோ தான் கைஸ் எங்கள் வீட்டில் நைட்டில் வந்து சாப்பாடுனாங்க. இதுதான் இன்றைக்கி வந்து செஞ்சுருந்தோம். சரிங்க கைஸ், அவ்வளோதான் நைட் ரொட்டீன் விளாக். இதோடு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சு தூங்க போயிடுவோம். எங்கள் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.